ஹாய் எவ்ரிபடி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து நம்ம பரீட்சையாக வந்து லெசன் வந்து 4 பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதில் வந்து பேசிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்வர்சேஷனுக்கும் ரிட்டனுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒருத்தவங்ககிட்ட பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கு எல்லாமே. இதில் என்னன்னா மைம் நம்ம ஃபஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனில் என்ன யூஸ் பண்ணணும், என்ன யூஸ் பண்ணணும். நம்ம ஐ வந்தால் நம்ம இங்கிலீஷில் ஆம் யூஸ் பண்ணுறோமா அந்த மாதிரி. இதில் இங்கிலீஷ்லேயும் மைம்னா நான் நான் மைம் வரும்போது ஹூங்கில் தான் அந்த சென்டென்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகணும். தும் அது வரும்போது ஹோல தான் அந்த சென்டென்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகணும். மைமில் ஸ்டார்ட் ஆனால் ஹூங், தும்மில் ஸ்டார்ட் ஆனால் ஹோ, இதில் தான் ஃபினிஷ் ஆகணும். தும் கவுன் ஹோ, நீ யாரு, ஹூ ஆர் யூ. மைன் கோபால் ஹூங், மைனில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இதில் ஃபினிஷ் ஆகுது ஹூங்கில். மைன் கோபால் ஹூங், நான் கோபால். மைன் ஏக் லட்கா ஹூங், லட்கானா பாய், நான் ஒரு பையன். மைன் ஏக் சாத்ரா ஹூங், சாத்ரானா பாய் ஸ்டூடெண்ட். இந்த இடத்துல சாத்ரா அப்படின்னா பாய் ஸ்டூடெண்ட், நான் ஒரு பாய் ஸ்டூடெண்ட். தும் கவுன் ஹோ, நீ தும்மில் ஸ்டார்ட் ஆகிறதுனால ஹோ அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மைன் சீதா ஹூங், நான் இந்த சைடு வந்து கேர்ள் பிக்சர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட பேர் வந்து நான் சீதா அப்படின்னு சொல்கிறாங்க. மைண்ட் லட்கி ஹூங், அது கேர்ள், லட்கினா கேர்ள் சிறுமி, நான் ஒரு சிறுமி, ஐ எம் ஏ கேர்ள். மைண்ட் ஏக் சாத்ரா ஹூங், சாத்ரா அப்படிங்கிறப்போ இது வந்து கேர்ள் ஸ்டூடெண்ட், நான் ஒரு கேர்ள் ஸ்டூடெண்ட். அடுத்து ஹம் ஆப் வந்தால் என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது, இது மைம்க்கும் தும்க்கும் கீழே உள்ள எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க 2 எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கடுத்து வந்து ஹம்முக்கும் ஆப்புக்கும் என்ன யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹம் ஆப் ரெண்டுமே வரும்போது சேம் ஆர், இது ரெண்டுமே ப்ளூரல் ஃபார்ம். ஸோ ஹைம் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். ஹை போட்டு மேலே ஒரு டாட் வைக்கணும், அவ்வளோதான், ஓகேங்களா? இது தமிழில் சொல்லும் போது ஹம் வந்தால் ஹைம் இருக்கிறோம், ஆப் வந்தால் இருக்கிறீர்கள் அப்படிங்கிறது. இங்கிலீஷில் ரெண்டுக்குமே வெர்ப் ஆஸ் யூஷுவல் ஆர் சேம் தான். ஆப் கவுன்கை, நீங்கள் யார். ஆப் கவுன்கை, நீங்கள் யார். மைன் ரவிஹுங், நான் ரவி. மைன் அத்தியாபகுங், அத்தியாபக்னா டீச்சர், சார். இது வந்து பாய்ஸ், சார் வந்து ஜென்ஸாக இருந்தால் அத்தியாபக், இதே கேர்ளாக லேடிஸாக இருந்தாலும் அத்தியாபிகா. மைன் அத்தியாபக்குங், நான் ஒரு ஆசிரியர். தும் தோனோ கவுன்கை, நீங்கள் இருவரும் யார். தும் தோனோ கவுன்கை, நீங்கள் இருவரும் யார். ஹம் தோனோ சாத்ராகை, நாங்கள் இருவரும் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த சைடு ஹம் தோனோ கவுன்கை, தும் தோனோ கவுன்கை, நீங்கள் இருவர் யார், ஓகேங்களா? தும் வரதுனால ஹோல ஃபினிஷ் ஆகுது. ஹம் தோனோ சாத்ராகை, ஹம்னா நாங்கள், ஓகேங்களா? நாங்கள் வந்து இருவரும் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹம் ரவி அவுர் ராஜு ஹை, நாங்கள் ரவி மற்றும் ராஜு. அடுத்து ஆப் கவுன்கை, நீங்கள் யார். மைன் கமலா ஹூங், நான் கமலா. மைன் அத்தியாபிகா ஹூங், அத்தியாபிகாங்கிறது டீச்சர், அதாவது மேமை குறிக்கும், ஓகேங்களா? அத்தியாபக் அப்படின்னா அது சார். அத்தியாபிகா ஹூங், நான் ஒரு ஆசிரியை. தும் தோனோ கவுன்ஹோ, நீங்கள் இருவரும் யார். ஹம் தோனா சாத்ராயங் ஹை, நாங்கள் இருவரும் ஸ்டூடெண்ட்ஸ். சாத்ராயங், சாத்ரா அப்படின்னு வந்தால் கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட், சாத்ராயேங் அப்படின்னு வந்தால் அது கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளூரலில் வந்து குறிக்கிறது. இதே பாய்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சாத்ரா சாத்ரா ரெண்டுமே சேமாக தான் வரும். ஆனால் கேர்ள்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாறும்போது அது ப்ளூரல் ஃபார்மில் அப்படியே டோட்டலாக மாறும், ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பார்க்குறோன்னா வகுனா அவன், எஹ்னா இவன் இவள் இது, வேனா அவர் அவர்கள் அவைகள், ஏனா இவர் இவர்கள் இவைகள், கவுன்னா ஹூ யார். இந்த இதில் வஹு யஹ் இது ரெண்டுமே வரும்போது ஹை, ஓகேங்களா? அவன் அவள் அது, இது எல்லாமே சிங்குலர், ஸோ ஹையில் தான் ஃபினிஷ் ஆகும். அதுக்கடுத்து வே ஏ வரும்போது ஹைம், ஹை போட்டு மேலே ஒரு டாட் வைக்கணும், அது வந்து ப்ளூரல் ஃபார்மில். எக் கியாகை, எக் கியாகைனா இது என்ன. எக் குத்தாகை, குத்தானா டாக், இது நாய். குத்தா ஏக் பால்த்து ஜான்வர்கை, பால்த்து ஜான்வர்னா டொமஸ்டிக் அனிமல். குத்தா ஏக் பால்த்து ஜான்வர்கை, பால்த்து ஜான்வர்னா என்னென்னா டொமஸ்டிக் அனிமல், இது ஒரு வீட்டு விலங்கு. வக் கியாகை, அது என்ன. வக் பில்லிகை, பில்லினா என்னென்னா கேட், வக் பில்லிகை. பில்லி பி ஏக் பால்த்து ஜான்வர்கை, பில்லி கூட ஒரு டொமஸ்டிக் அனிமல், வீட்டு விலங்கு தான். வே கவுன்கை, வேனா அவர்கள், அவர்கள் யார். வே லட்கே ஹைம், லட்கேனா பாய்ஸ் ப்ளூரல் ஃபார்ம், லட்கானா பாய், லட்கேனா பாய்ஸ். வே லட்கே ஹைம், வே லட்கே அந்த அவர்கள் சிறுவர்கள், அவர் யாருன்னா நேம் சொல்கிறாங்க. ராம் அவுர் ரஹீம், ராம் மற்றும் ரஹீம். அடுத்து
ஏ கவுன்கை இவர்கள் யார்? ஏன்னா இவர்கள். இவர்கள் யார்? ஏ லட்கியாங்கை. லட்கினா கேர்ள் சிங்குரல். லட்கியாங் வரும்போது அது ப்ளூரல் ஃபார்ம். ஏ லட்கியாங் ஹைம். ஏ லட்கியாங் மாலா அவுர் லைலா ஹைம். அந்த அந்த சிறுமிகள் இவர்கள் சிறுமிகள் மாலா மற்றும் லைலா. அடுத்து எக்ஸசைஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் வந்து ஹிந்தியில் வந்து 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தமிழ் ஆர் இங்கிலீஷில் நம்ம எழுதணும். செகண்ட் ரோமன் ஹைமா ஹையா ஹைமா அப்படிங்கிறத வந்து எது எந்த வேர்டுக்கு வருங்கிறத நம்ம அந்த இது ஹிண்ட்ஸ் கொடுத்ததை படிச்சிருக்கோம்ல, அதை படித்தாவே வந்து இது நம்ம எழுதிடலாம். அடுத்து தேர்ட் ரோமன் வந்து மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் வந்து தேர்ட் ரோமனில் வந்து எழுதணும். இதுதான் ஃபோர்த் லெசன். அவ்வளோதான். ஓகேங்களா? தேங்க்யூ. ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலை. தேங்க்யூ.